ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு கிராமத்து ஸ்டைல்ல ஒரு சுவையான நண்டு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நண்டோட சூப்பெல்லாம் நல்லா குழம்புல இறங்கி இருந்தது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ருசியா இருந்தது. நம்ம இப்போ குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி நண்டை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த பெரிய கொடுக்க உடைச்சு எடுத்துக்கலாம். இந்த சின்ன கால்களில் உள்ள நுனி பகுதியை நம்ம வேஸ்ட்டு தான், அது உடைச்சு போட்டுடலாம். அதில் சதை இருக்காது, சாப்பிடும்போது வாயில் குத்தும். அதனால நம்ம உடைச்சி போட்டுடலாம் வேஸ்ட்டில். நல்லா பார்த்துக்கோங்க, சட்டிக்குள்ளே போடுறது எல்லாமே வேஸ்ட்டு தான். இப்போ இந்த நண்டுல பாருங்களேன், இதில் சனை பகுதி இருக்குது. அதை நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த சனை பகுதி. இதை எடுத்துட்டு நம்ம ஓடை தூக்கி போட்டுடலாம். ஓடு வேஸ்ட்டு தான். இப்போ நண்டு க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், பூண்டு 1 துண்டு, இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கலாம் பேஸ்டா. தாளிப்புக்கு சோம்பு 1/4 டீஸ்பூன், பட்டை கிராம்பு எடுத்து வச்சுக்கலாம். 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 வாழைக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம், அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். தாளிப்புக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சட்டி அடுப்பில் வச்சு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சட்டி சூடேறினதும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் நமக்கு தாளிப்பு கருகாமல் வரும். எண்ணெய் நல்லா சூடேறினதும் நம்ம தாளிப்பு பொருள் எடுத்து வச்சுருந்தோம்ல, பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம் அந்த பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய், நண்டு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நண்டோட அளவு 1/2 கிலோ. நண்டு சேர்த்த பிறகு அந்த மசாலாலாம் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். குழம்பு வேகிற டைமுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு அரை மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா மைய அரைச்சிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை குழம்புல சேர்த்துக்கலாம்.
மிக்ஸி ஜாரில் ஒட்டிட்டு இருக்கிற தேங்காயும் தண்ணி விட்டு அலசி குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ குழம்ப நல்லா கலக்கி விட்டு கொதிக்க விட்டுறலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு கொதிக்கும் போது வர வாசத்துக்கே நமக்கு பசி வந்துடும். அந்த அளவுக்கு நல்ல மணமாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். இதே அளவில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்குனா குழம்பு ரெடி. அடுப்புலேருந்து எடுத்த பிறகு குழம்பு எப்படி கொதிச்சிட்ருக்குது பாருங்களேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.